தமிழ் சீசன் 9 டே 33ல பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்மேட்ஸ் பழைய ஹவுஸ்மேட்ஸ், புது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து லிவிங் ஏரியால வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப திவாகர் ஏதோ சொல்றாரு. அதுக்கு எஃப்ஜே ஏதோ சொல்லவே, என்னோட கருத்த நான் பதிவு செய்றேன்னு திவாகர் வந்து சொல்றாரு. உங்களோட கருத்த பதிவு செய்யணும்னா, அந்த பக்கம் ஓரமா போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதனால அமித் கொஞ்சம் வந்து இதுவாகுறாரு. உடனே வந்து எல்லாம் வந்து நீங்க வந்து நல்லவங்க மாரி நடிக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்றாரு. நான் என்ன நடிச்சிட்டேன் அப்ப கார்னிவல் ஐடியா யார் குடுத்தது? நீ தான் குடுத்தாரு. அப்போ கெஸ்ட் வந்து இது பண்ணும்போது சொல்ல வேண்டியது தானே. தேங்க்யூ முன்னாடி நடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் மறந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து சொல்கிறாரு. இது வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயுமே கருத்து வேறுபாடை வந்து உண்டாக்கிடுச்சு. ஆனால் வந்து இத்தனை நாள் எப்படி போச்சோ தெரில, பின்னாடி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு டாஸ்க் வந்து இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அவங்க வந்து காசிப் பேசினாங்களா அப்படின்றதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நடந்துச்சு. ஆனால் திவ்யா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. வெளியிலேருந்து வந்து இந்த விஷயத்துலையுமே அமித் வந்து உங்களோட பர்சனல் பேசாதீங்க, அப்போ என்னோட பர்சனல் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லி 2 பேருக்குள்ள சண்டை. வீக்கெண்ட் எபிசோடில் என்னென்ன எவிக்ஷன் ப்ராசஸில் போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.